அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக 3ஆம் தேதி அன்று செவ்வாய் வக்ரகதிகள் திரும்புகிறார். சுக்கிரன் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் நுழைகிறாருங்க. புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் 4ஆம் தேதி முதல். சூரியன் 16ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த சூரியன் 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 5ல் நுழைகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சப்தமத்தில் நுழைகிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இப்படி கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் டிசம்பர் மாதத்தில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறவுகளுக்கிடையே பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என சிம்மராசிக்காரர்களுக்கு பலர் சூழ்ச்சி செய்திருந்தாலும் சரி, எதிர்கால நலனை பாதிக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக பல சங்கடங்களை விளைவித்து வந்தாலும் சரி, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பின்னடைவை சந்திக்க வேண்டும் என பலர் தந்திரமாக சூழ்ச்சி செய்தாலும் இந்த தருண நிச்சயமாக முறியடிக்கப்படுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, உறவுகளுக்கிடையே உறவு பலப்படுதல் என அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக டிசம்பரில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள்ல மாட்டி தவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைவதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் முதன்மையான நற்பலன்கள் இல்லத்தில் நிறைவாக கிடைக்கும். சுப நிகழ்வுகள் எந்தவிதமான காரிய தடையுமின்றி சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத உறவினர்கள் தற்போது இந்த தருணத்தில் புரிந்து கொள்வார்கள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை சிம்ம ராசிக்காரர்கள் செம்மையாகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்துள்ளது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்களை கூட தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் சாதகமான அமைப்பு என்றாலும் கூட சப்தமஸ்தானத்தில் சனி அமர்ந்து சப்தம பார்வையை ஜென்ம ராசியில் செலுத்துவதால் சில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் மிக விரைவில் ஆட்சி பலத்தை இழக்கப் போகிறாருங்க சனி. எனவே அதற்கு முன்னதாக சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்திலும், கேது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2லும் சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் இல்லாமல் எதிர்கால நலனை பாதிக்காத வகையில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்கால அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். உத்தியோகம், தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும். புதிய தொழில் துவங்குதல், புதிதாக பணியில் இணைதல் என பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமையும். ஏற்கனவே நல்ல வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய
சிம்ம ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இன்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். விரயஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. நீண்ட நாட்கள் திட்டமிட்டு வாங்க முடியாத புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு. ஆவணம் சரியில்லை, பார்க்கக்கூடிய இடம் பிடிக்கவில்லை என பல காரணங்களால் தட்டி சென்ற புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் தற்போது சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களது வளர்ச்சிக்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. 6ஆம் இடம் வெள்ளைப்படுவதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல்கள், சிரமங்கள் மிகப்பெரிய அளவுல குறையுங்க. கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் புதன் முற்பகுதியில் சுகஸ்தானத்தையும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக உறவுகளுக்கிடையே இருந்த பிரிவு என்பது குறையுங்க. முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட தூரம் விலகி சென்று இணையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மிக நீளமான விரிசல்கள் கூட மிக எளிதில் சரி செய்வதற்கான வாய்ப்பை வித்யாகாரகரான புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவதால் தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை விட புதிதாக பல நல்ல வாய்ப்புகள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எனவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்களை சிக்கி தவிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான முதன்மையான நற்பலன் நிறைந்த மாதமாக டிசம்பர் அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் பிரதோஷ தினத்தன்று சனி பகவான் சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான சங்கடங்களும் தங்களது வாழ்க்கையை விட்டு விலகி சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமையான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.